வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி ஜூலை 22 லைவ் மார்க்கெட்டில் இருக்கும். இஎன்ஆர் மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 80 ரூபா பிரேக் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஓகே, எந்த நியூஸ் எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கு பெரிய எஃபெக்ட் ஆகாது. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்செப்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட் பிளானாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சேஃபாக தான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரெக்டாக என்னோடய அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை செக் பண்ணிடலாம் வாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ பாருங்கள், 18,313 ரூபா 99 காசு இருக்குது. ஓகே, அமௌண்ட் பாருங்கள், 1,60,170 ரூபா 34 காசு இருக்குது. இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. 20 மாதங்கள் என்னோட டார்கெட், இந்த கான்செப்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 1,78,865 ரூபா 78 காசு. இப்போ கரண்ட் வேல்யூ பாருங்கள், 1,78,484 ரூபா 35 காசு இருக்குது. அதே போல் ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்டு 1,77,817 ரூபா 81 காசு ரெட்டில் வந்திருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஒரு நாள் ஒரே ட்ரேடுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆவது நாள் இன்னையோட ஆக்சுவலாக 4 நாள் ட்ரேடிங்கில் 12,287 ரூபா 8 காசு வந்து நம்மளோட வேல்யூ இருக்குது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22% இப்போதைக்கு இந்த 4 நாள் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ பாருங்கள், மாதம் நம்ம 2,500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஒரு 2-3 மாதத்தில் 9,156 ரூபா 99 காசு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 1.75% வந்து இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டுக்காக நாம் இன்ட்ராடே இன்றைக்கி செய்கிறதுக்கு 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டாக் பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு. 10 ஸ்டாக்கில் எதுவும் ஃபில்டர் பண்ண முடியாது, கண்டிப்பாக இந்த 10 ஸ்டாக்குமே எடுத்தாகணும். ஓகே, என்னென்ன ஸ்டாக் பாருங்கள். ரிலையன்ஸ், இன்ஃபி, பஜ்ஜி ஃபைனான்ஸ், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ் ஃபின்சர், யூபிஎல், டாடா மோட்டார், ஐசிஐசி பேங்க், கோட்டாக் பேங்க். இந்த 10 ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் டைமுக்கும் சரி ஃபுல் டைமுக்கும் சரி 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலேருந்து ஒரு ஸ்டாக் நம்ம ஒரு நாள் ஒரு ட்ரேடுக்காக செலக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் பார்த்திங்கன்னா யூபிஎல். ஓகேங்களா, இப்போ யூபிஎல் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். யூபிஎல் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ப்ரைஸ் பாருங்கள், 729 ரூபா 30 காசு ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. 3.45% இப்போ ப்ளஸில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம யூபிஎல் வந்து பை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிஎல் வந்து 729 ரூபாய்க்கு நம்மளால் பை பண்ண முடியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை ட்ரெண்டு தான் வருது. நம்ம பை பண்ண போகிறோம் 729 ரூபாயில். ஆக்சுவலாக இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 50,000 டிவைடட் பை 729, நமக்கு வந்து 68 குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம 68 குவான்டிட்டி 729 நம்ம பை பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் எதுவும் கிடையாது. டைமிங் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட் 3:15க்கு இன்ட்ராடே பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப் ஆகிடும். ஸ்கொயர் அப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ மார்க்கெட் ப்ராஃபிட், எம்டிஎம் ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம மார்க்கெட் முடிஞ்ச பிறகு செக் பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகிடுச்சு. நம்மளோட இன்ட்ராடே பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் அப் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன எம்டிஎம்ன்றதை செக் பண்ணிட்டு வந்துடலாம். இது 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டோட பார்ட் டைம் நம்ம ட்ரேட் செய்யக்கூடிய அக்கௌண்ட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து 10 ஸ்டாக் எடுத்திருக்கோம். இந்த 10ல் பார்த்தீங்கன்னாக்கா 8 ஸ்டாக் வந்து மைனஸில் புக் பண்ணியிருக்கோம், 2 ஸ்டாக் மட்டும்தான் ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கோம். நெட் எம்டிஎம்னு பார்க்கும்போது 1,727 ரூபா 93 காசு வந்து லாஸ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா 2% நமக்கு லாஸு. இது 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டோட ஃபுல் டைம் நம்ம ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாக்கில் டோட்டலாக வந்துட்டு 8 வந்து லாஸ் ஆகிருக்கு, 2 வந்து ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கோம். சேம் 2 அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. நெட்டு எம்டிஎம்னு பார்க்கும்போது இதில் 1,495 ரூபா ட்ரேடிங் வேல்யூவில் ஒரு 1.15% வந்து லாஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம ஒரு நாள் ஒரே ட்ரேடுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10 ஸ்டாக்லேருந்து யூபிஎல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்திருந்தோம். 729 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருந்தோம். ஸ்கொயர் அப் ஆகிருக்குது 725 ரூபா 25 காசுக்கு. நம்மளோட லாஸ்ன்னு பார்க்கும்போது டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் இன்க்ளூடு 302 ரூபா லாஸ் ஆகுது. இப்போ நம்மளோட நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது 11,985 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, இந்த வாரம் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஒரே ட்ரேடு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நம்ம மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்கௌண்ட் இதுக்காகவே நான் தனியாக ஒதுக்கியிருக்கேன். நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அக்கௌண்ட்லேயே லைவாக நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போது அந்த யூபிஎல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அதாவது ஒரு நாள் ஒரே ட்ரேடில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு பை ஆகிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டில் யூபிஎல் வந்து செல் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த சிங்கிள் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா
20 மாதங்கள் என்னோட டார்கெட்டில் வர ஸ்டாக்லேருந்து தான் ஒரே ஒரு ஸ்டாக் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அதே போல் அந்த கான்செப்ட்டுக்கும் இந்த கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பை செல் வேறு வேறு மாதிரி இருக்கும். இதில் பை இருந்தால் அதுலேயும் பை இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இதில் செல் இருந்தால் அதுலேயும் செல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு ட்ராக்கு. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் வருது. மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அஸ்யூஷுவல் என்ன ட்ரேட்ஸ் பண்ணுறோமோ அதே கான்செப்டில் அதே பிளானில் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நம்மளோட டார்கெட் இனி வரும் நாட்களில் எதை நோக்கி போக போகுது, எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான நமக்கு ஏற்ற இறக்கங்கள்லாம் சந்திக்க போகிறோம், அதெல்லாம் தாண்டி நாம் எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத ரெகுலராக என் கூட வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, பாய்.